फ्रेंड्स वेलकम टू रेवती पूजा लाइफस्टाइल ரொம்ப நாள் வீடியோவும் போடல எதுக்காகனா கொஞ்சம் வீடு ஷிஃப்டிங் பண்றதும் இருந்தது அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூவும் இருந்ததனால என்னால 2 मंथ्स வீடியோ போட முடியல ப்ராப்பரா ஷார்ட் வீடியோவும் போடல இந்த வாட்டி எல்லாமே ரெகுலரா வரும் கண்டிப்பா என்னோட சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க என்னோட சேனல் கண்டினியூவா பாருங்க வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆடி மாதத்துல வந்து அம்மனுக்கு வந்து கூழ் ஊத்தி வழிபாடு பண்ணிருந்தேன் நான் எப்படி வழிபாடு பண்ணின்றது உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் வெள்ளிக்கிழமையே நான் வந்து ராகி மாவை வந்து தண்ணில வந்து கரைச்சி வச்சிருந்தேன் எதுக்காகனா அது புளிக்கிறதுக்காக மறுநாள் வந்து நைட் வந்து கஞ்சியை வந்து ரெடி பண்ணியிருந்தேன் கூட வந்து ஆட்டுக்காலும் இருந்ததனால அது சூப்பு வைக்கிறதுக்காக நைட்டு தான் நாங்கள் வந்து எப்போவுமே சண்டே சாப்பிட்றதா இருந்தால் நைட்டு வந்து ஒரு 10 விசில் வச்சுட்டு மறுநாள் மார்னிங்கும் ஒரு 2 விசில் இறக்கிட்டு சூப்பு அந்த தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கிரேவி மாதிரி பண்ணுவோம் அந்த கால் சூப்பு பண்ணுறதுல வந்து நான் என்னென்ன போட்டிருந்தேன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறமா பூண்டு அப்புறம் மசாலா ஐட்டம் என்ன போட்டிருந்தேன்னா அரைச்சி மிளகு சோம்பு தனியா இது 3 வந்து ஃப்ரை பண்ணி அரைச்சி போட்டிருந்தேன் நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை வாசப்படியில் வந்து மாக்கோலமும் போட்டிருந்தேன் அதே மாதிரி வேப்பிலை வந்து மாலையாக கட்டியும் நான் வந்து வாசப்படியில் கட்டியிருந்தேன் பூஜை ரூமில் வந்து இது மாதிரி அலங்காரம் பண்ணி விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா கூழ் ஊற்றுறத வந்து நாங்கள் தனியாக ஒரு இடத்துல தான் பண்ணுவோம் எப்போவுமே நாங்கள் பூஜை ரூமில் பண்ண மாட்டோம் எப்போவுமே நாங்கள் வந்து கிச்சனில் தான் பண்ணிப்போம் அதே மாதிரி ஒரு சின்ன மணப்பலகை போட்டு அதில் வந்து இது மாதிரி மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு வேப்பிலை வச்சு பூ அலங்காரம்லாம் பண்ணியிருந்தேன் நான் எனக்கு முன்னாடிலாம் நாங்கள் வந்து கோயிலுக்கு தான் எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு வந்து கூழ் ஊற்றுவோம் வீட்டில் ஊற்ற மாட்டோம் கொரோனாக்கு அப்புறமா தான் நாங்கள் வந்து வீட்டில் ஊற்றுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நான் அதே கண்டினியூவும் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது சுவாமி முன்னாடி வந்து கூழ் கரைக்கு வைக்கிறதுக்காக ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து ஃபுல்லாக மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு வேப்பிலையும் கட்டி அதில் வந்து கூழ் கரைச்சி வச்சுருந்தேன் நான் டேனாலே பசங்க வந்து 8:30 to 10 o'clock வரைக்கும் கராத்தே கிளாஸ் இருக்குது மார்னிங்கு அவங்களெல்லாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன் அவங்க இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கும் அவங்க வரத்துக்கும் கரெக்டாக இருந்தது பசங்க வந்த பிறகு தான் விளக்கேற்றி மாவிளக்கும் ஏற்றிருந்தேன் கூட அதுக்கப்புறமா உதிரி மாவும் வச்சுருந்தேன் கூட வந்து பச்சரிசியை வந்து வேக வச்சு உருண்டை பிடிச்சி அதுக்கு மேலேயும் வெல்லம் வச்சு சுவாமிக்கு வந்து வச்சுருந்தேன் நான் சுவாமிக்கு வச்சுருந்த உதிரி மாவு அதே மாதிரி கூழு கஞ்சியெல்லாம் பசங்களுக்கும் நாங்களும் சாப்பிட்டோம் ஈவினிங் 6 மணிக்கு மேலே சுவாமி முன்னாடி வந்து வாழை இலை வச்சு அதுக்கப்புறமா சூடான சாதமும் அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு நான்வெஜ்ஜை வந்து சுவாமிக்கு வைக்கணும் மட்டன் கிரேவி மாதிரி பண்ணி கூட முட்டையும் வச்சுருந்தேன் முருங்கைக்காய் கீரை வந்து பண்ணி வச்சுருந்தேன் கூட கொழுக்கட்டையும் பண்ணியிருந்தேன் விளக்கு மாதிரி 3 பண்ணியும் அதையும் வச்சு சுவாமிக்கு வந்து படைச்சு வழிபாடு பண்ணியிருந்தோம்
நம்மளோட வழிபாடெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன்.